நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. Alightmotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் இப்படி தான் இருக்கும். கீழே இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் பண்ணிருக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ரேஷியோ வந்து 4.5 கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசொல்யூஷன் 1080 வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு 60 fps வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டு ஒயிட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நமக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இமேஜ் ஆட் பண்ணோடனே இமேஜ் ஆர் வீடியோ ஆட் பண்ணோடனே இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த தேர்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் பெருசு ஆகிக்குங்க, ஏன்னா சைடில் அந்த ஒயிட் எஃபெக்ட்லாம் தெரியும். இப்போ தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நான் ஆடியோவை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் கிளைம் வரும். ஒரு 5 செகண்ட் வரையும் கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் ரைட்டில் கிளிக் பண்ணி இதில் 4 கலர் கிரேடியன்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே கம்மி பண்ணிட்டே வாங்க. இதை ஒரு 160 வச்சுருங்க. ரெட்டு கலர் சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இது. இது மைனஸ் ஒரு 600 வச்சுருங்க. இதே இது அதே மாதிரி கொஞ்சம் 160 வச்சுருங்க. இதுலேயும் 160 வச்சுருங்க. பிளண்டில் 200 ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ஆல்பாவில் 40 வச்சுருங்க, 45, 46 வச்சுருங்க. இங்கே பிளெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மல்டிப்ளே கொடுத்துருங்க. மல்டிப்ளே கொடுத்தாலே தெரியும் உங்களுக்கே. இப்போ நம்ம அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஏ போட்டு ஒரு ஸ்மால் ஏ போட்டிருக்கும், அதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஆட் ஆகிக்கிறோம். இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க 5 செகண்ட் வரையும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுங்க. கலர் வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஃபாண்ட்டு நான் இதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எதால வருதுன்னா கட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இது, அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இது எதளவு வருதோ அதளவு கட் பண்ணிக்கோங்க.
இதில் செகண்ட் டெக்ஸ்ட் மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியாக ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டும் நான் கீழே கொடுத்துட்றேன். இதுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் செகண்டில் இருக்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்லேயே ஷேப்ஸ்லாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது ஆட் பண்ணல. இல்லாட்டினா ஒவ்வொரு ஸ்ட்ரிக்ஸ்க்காக ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த இது தேவையில்லை. 20 வச்சுருங்க. 20 வச்சுட்டு இது பெருசாகிக்குங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கலர் அண்ட் லைட்டில் லாங் ஷேடோன்னு ஒன்று இருக்கும். அந்த லாங் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே சைஸு 0.9 வச்சுருங்க. இங்கே கீழே ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஒப்பாசிட்டி 100 வச்சுருங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ட்ராயிங்னு ஒன்று இருக்கும். ட்ராயிங் கொடுத்துட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கீழே கொடுத்துருங்க. அந்த எஃபெக்டில் போய்ட்டு எண்டில் ஒரு ஃபஸ்ட்டில் எண்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, ஒரு 2-3 செகண்ட்ஸ் தள்ளி அதுக்குள்ளே ஒரு கீ ஃப்ரேமு. ஸ்டார்டிங்கில் இருக்கிற கீ ஃப்ரேமை ஃபுல்லாக மைனஸில் கொண்டு வந்துடுங்க. திருப்பி போங்க. எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் போங்க. இங்கே பிளருன்னு ஒன்று இருக்கும். பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு டைரெக்ஷனல் பிளரு, பாக்ஸ் பிளர் ரெண்டில் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்ட் பிளர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அந்த எண்டுங்கிற ஆப்ஷனுக்கு எதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணுமோ அதே இதில் ஸ்ட்ரென்த்லேயும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அதே இடத்துல கீ ஃப்ரேமு. இது செகண்ட் கீ ஃப்ரேமில் 0 வச்சுருங்க. அடுத்து இந்த இதுக்கு செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு திருப்பி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. லாங் ஷேடோ ஆட் பண்ணுங்கள். கலர் அண்ட் லைட்டில் லாங் ஷேடோ இருக்கும். இது சைஸு 0.9 அதே அளவு தான். 0.9 வச்சுருங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சுருங்க. எஃபெக்டில் போங்க. அதே எஃபெக்ட் தான் ட்ராயிங் எஃபெக்ட். ட்ராயிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, ஒரு 2-3 செகண்ட்ஸ் தள்ளி அதில் ஒரு கீ ஃப்ரேமு. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் 0 வச்சுருங்க. இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இதே இதில் கொடுத்துருங்க. இதை மறுபடியும் காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தனி லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த லேயர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கொடுத்தோடனே பிளாக் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்க்கு இதை கட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இது இருக்கும். இப்போ அந்த கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ண போகிறோம்.
ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் ஷேப்ஸில், அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே செகண்ட் ஆப்ஷனை ஒரு 36 அளவு டிகிரி திருப்பிட்டு சைஸு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 27 pxல் வச்சுக்கோங்க. கலர் வந்து ரெட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இங்கே ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷனில் ஸ்கேட்டர் ரிப்பீட்னு ஒன்று இருக்கும். அதில் கடைசியில் ஸ்கேட்டர் ரிப்பீட் ஆட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் ஒரு 20 வச்சுருங்க. ரேடியஸ் ஃபுல்லாக வச்சுருங்க, 2000 வச்சுருங்க. எவாலுவேஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 0.50 வச்சுருங்க, எண்டில் 1.50 வச்சுருங்க. வச்சுருங்க. பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 1080p இருக்கான்னு பார்த்துக்குங்க. கோடில் H264 அண்ட் AVC அதை பார்த்துக்குங்க. இது ஃப்ரேம் ரேட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குவாலிட்டியில் ஃபுல்லாகவே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.